இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆதார் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா UTIISL வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஆதாருக்கான 3 சர்வீசஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன சர்வீசஸ், அதை எப்படி யூஸ் பண்ணுறது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதை நீங்கள் செக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு UTIISLன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே UTIITSL ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட்டாக ரிக்வீட் பண்ணுங்கள். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். UTIITSL இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஆதார் சர்வீசஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சப் கேட்டகரியில் வந்து இன்னும் 3 ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் ஒரு ஆப்ஷன், ஆதார் சர்வீசஸ் அண்ட் சார்ஜஸ், ஆதார் சென்டர் லொக்கேட்டட் 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஆதார் சர்வீஸ் சார்ஜஸ் டீட்டெயில்ஸ் நம்ம செக் பண்ணுறதுக்கு செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் பே பண்ண சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஆதார் என்ரோல்மெண்ட் ஃப்ரீயாக பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மேண்டேட்ரி பயோமெட்ரிக் டெமோகிராஃபிக் அப்டேட் வந்து 5லேருந்து 7 வயது இருக்கப்போ ஒரு வாட்டி நீங்கள் ஃப்ரீயாக அப்டேட் பண்ணிக்கலாம். 15 வயதுலேருந்து 17 வயது இருக்கும்போது அப்டேட் பண்ணும்போது நீங்கள் ஃப்ரீயாக அப்டேட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுவே நீங்கள் வந்து டெமோகிராஃபிக் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுறீங்கன்னா மற்ற ஏஜில் அப்டேட் பண்ணும்போது 50 rupees அமௌண்ட் பே பண்ணும். டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கு ஐடென்டிட்டி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப் அப்லோட் பண்ணி டாக்குமெண்ட் அப்டேட் பண்ண 50 rupees அமௌண்ட் பே பண்ண சொல்லியிருக்காங்க. மேண்டேட்ரி பயோமெட்ரிக் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுறதுக்கு டெமோகிராஃபிக் டீட்டெயில்ஸோடு சேர்த்து அப்டேட் பண்ணாலும் 100 ரூபா தான். பயோமெட்ரிக் மட்டும் அப்டேட் பண்ணுறதுக்கு 100 ரூபா தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹோம் என்ரோல்மெண்ட் அண்ட் அப்டேட் சர்வீசஸ் வந்து 700 rupees சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு அடிஷ்னல் ரெசிடென்ட்க்கு வந்து 350 rupees எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். அடுத்தது ஆதார் கார்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு வந்து 30 rupees அமௌண்ட் பே பண்ண சொல்லியிருக்காங்க. டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுக்கிறதுக்கும் நீங்கள் மொத்தமாக 30 rupees அமௌண்ட் பே பண்ணாலே போதும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த சர்வீஸ் மூலமாக நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து ஆதார் சர்வீஸ்லேயே அடுத்த ஆப்ஷன் என்னென்னு பார்க்கலாம். ஆதார் என்ரோல்மெண்ட் லொக்கேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா ஆதார் சென்டர் லொக்கேட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆதார் ஆல் இந்தியன் கஸ்டமர் சென்டர்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் விசிட்டிங் அவர் வந்து மண்டே டு ஃப்ரைடே வந்து 9:30 to 5 PM, சாட்டர்டே வந்து 9:30 to 3 PM சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. உங்களுடைய சிட்டி என்னவோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போ சென்னை செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் முக்கியமான பிளேஸில் எந்த இடத்துல ஆதார் என்ரோல்மெண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அட்ரஸோடு இருக்கும். அந்த இடத்துக்கு போய்ட்டு நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆதார் சர்வீஸை கிளிக் பண்ணிங்கன்னா என்ரோல்மெண்ட் புக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிவிட்டு அந்த டேட்டில் போய் நீங்கள் ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே எக்ஸ்டர்னல் வெப்சைட் ஓப்பன் ஆகும்னு சொல்லி வரும். அதை கிளிக் பண்ணினா எக்ஸ்டர்னல் வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் போய்ட்டு நீங்கள் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணி டைம் ஸ்லாட்லாம் ஃபில் பண்ணி அந்த குறிப்பிட்ட டேட்டில் போய் ஆதார் கார்டு டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். இதுதான் UTI சர்வீஸில் வந்து ஆதார் டீட்டெயில்ஸ் செக் பண்ணுறதுக்கு நம்ம இந்த வெப்சைட்டில் இந்த ஆப்ஷன்லாம் தற்போது எனபிள் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.